டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்ஐஆர் அதாவது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், காரைக்குடியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ரி காரைக்குடி ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து 2024. செக்ரி அப்படிங்கிறது என்னென்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. ஸோ இங்கே என்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2024 வந்திருக்கு. ஸோ இதற்கான அந்த டைரக்ட் இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/3/2024 நடக்குது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆர் வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் யார் அப்படின்னா பிஇ பிடெக் முடித்தவங்க ஆர் எம்இ எம்டெக். ஸோ அந்த பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மேஜர் அப்படின்னா அவங்க வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் பவர் சோர்சஸ், அதாவது வந்து எலக்ட்ரோ மெட்டல் ஃபினிஷிங், எலக்ட்ரோகெமிக்கல் பவர் ப்ராசஸ், எலக்ட்ரோ ஆர்கானிக், இது மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி எலக்ட்ரோடிக்ஸ், ஸோ இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி படிச்சிருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாக்கின் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 27/3/2024 சிஎஸ்ஆர் செக்ரி காரைக்குடி ஃபார் இதில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ இந்த இன்டர்வியூக்கான அந்த டேட் வந்து 27/3/2024 காலையிலே இருந்துனுங்க அசம்பிள் வர மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் குவாலிஃபைடு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை பிஇ பிடெக் முடிச்சவங்க குவாலிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ எடுக்கனால கேட் ஸ்கீம், அதாவது கேட் குவாலிஃபைடாக இருக்கிறவங்களுக்கு இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி பாருங்களேன், பிஇ பிடெக் வந்து ஹோல்டர்ஸ், அதாவது மெயினாக வந்து கெமிக்கல், எலக்ட்ரோகெமிக்கல், மெட்டலாஜிக்கல், பெட்ரோகெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல், அதாவது பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வித்து வேலிட் கேட் ஸ்கோர் இருந்ததுன்னா எலிஜிபிள். ஆர்எல்ஸ் கேட் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு கேட் நான் கேட்டில் வந்து அவங்க வந்து நான் கேட் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி வித் வேலிட் கேட் ஸ்கோர் வித்து ஸ்கோரிங் 85% வந்து மார்க் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஹூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் வித் டிகிரி, ஆல் தோஸ் எலிஜிபிள் ஃபார் த டைரக்ட் சிஎஸ்ஆர் எஸ்ஆர்எஃப். ஸோ இவங்க வந்து ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த ஜேஆர்எஃப் கேட்டு தேவையில்லை, டைரெக்டாகவே வந்து எம்இ எம்டெக் முடிச்சுக்கோங்க. இந்த நான் சொல்லியிருக்க அந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க இதில் வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவு தான் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 28 வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா 27/3/2024 அந்த டேட்டில் வந்து நடக்குது. ஸோ இதுக்கான அந்த ஸ்டைஃபண்ட், அதாவது மந்த்லி சேலரி பொறுத்தவரை மந்த்லி வந்து 20,000 கிட்டத்தட்ட ஒரு 37 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும் தான். இது வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இட் மேபி இந்த ப்ராஜெக்ட் வந்து அதாவது கண்டினியூ ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் செலக்டட் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதை வந்து டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த டெஸ்ட் இதெல்லாம் கிடையாது. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நோ டிஏடிஏ வில் பி பெய்டு த அட்டெண்டிங் ஃபார் த இன்டர்வியூ, எந்த டிஏடிஏலாம் கிடையாது. ஸோ பாருங்கள், இந்த கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 5 வேகன்சிஸ் வந்து 27/3/2024 வெட்னஸ்டே காலை 9 மணி, அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து 9 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகும். சிஎஸ்ஐஆர் செக்ரின்னு சொல்லிட்டு காரைக்குடியில் தான் இந்த இன்டர்வியூ நடக்குது. ஸோ இந்த கேண்டிடேட்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க, அதை நான் வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூக்கு நீங்கள் போகணும். இது ஆன்லைனில் எதுவும் அப்ளை பண்ணுறது, டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ டேட்டில் நீங்கள் போய்க்கலாம். ரைட், இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சிஎஸ்ஐஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட். இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இதை தெளிவாக பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு
நீங்கள் இதை வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது டேரெக்டாக வந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும். இது இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் கண்டிப்பாக இதில் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் இப்படி இதை எடுத்துகிட்டு போக மறந்துட்டுனா இன்டர்வியூக்கு நீங்கள் அதாவது அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.